ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஏபிசி ஃபுட் கோர்ட் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எல்லோரும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் இருக்கிற தொப்பி வாப்பா பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறப்ப வேறு சரியான மழை பெஞ்சுது. சரி வாங்க நம்ம அப்படியே போய் அங்கே போய் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. நல்லா என்ட்ரன்ஸ்லேயே நல்லா பெருசாக போர்டெலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா நிறைய போர்ட்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கடையில் எங்கள் அக்கா பையன் வந்து நல்லா போஸ் கொடுத்துட்ருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனுலாம் இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ டுடே ஸ்பெஷல்னு போட்டு அதெல்லாம் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு சரி வாங்க அப்படியே நம்ம வந்து உள்ளே போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. டிக்கான்னு சொல்லிட்டு சிக்கனில் எல்லாமே மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இதில் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஹரியாலி டிக்கான்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலரில் உள்ள டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி 5 மெம்பர்ஸ் உள்ளது ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பிரியாணி 3 மெம்பர்ஸ் சாப்பிட்றது அது ஒன்று ஹாஃப் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போன்லெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் கடையை. இன்றைக்கி வந்து நாங்கள் பார்சல் தான் வாங்கியிருந்தோம். ஸோ வீட்டில் எல்லோருக்கும் பார்சல் வாங்கிட்டு போயிருந்தோம்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நான் அவங்கள்ட்ட வந்து அப்படியே கடையை வந்து காமிச்சிட்டு இருந்தேன். கடை வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது, நீட்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்காண்டி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா பையனும் அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே பெருசாக இருந்தது. அதை அவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்சல்லாம் வாங்கி காரில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்சல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்கினதெல்லாம் அப்படியே இவங்கள்ட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன். நல்லா பெருசாக பக்கெட்லலாம் கொடுத்துருந்தாங்க. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரைத்தா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி வாங்க நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா தட்டையில் எல்லாத்தையும் வச்சாச்சு. அப்படியே பார்க்கவே ரொம்பவே டெம்ப்டிங்காக இருந்தது. அப்படியே நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு அப்படியே நான் வந்து சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மன்னார்குடியில் ஒரு குட்டி vlog பார்த்துருப்பீங்க. ஸோ கடைக்கு போய் பார்சல் வேண்டதெல்லாம் வந்து ஒரு குட்டி vlog-ஆக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபிசி ஃபுட் கோர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.